ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு டேஸ்டியாக அதே சமயம் நல்லா ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் கூட 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். எல்லா கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கட்டும். கேரட்டில் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கேரட்டை வதக்கிக்கோங்க. நான் முன்னாடியே 1 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கேரட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடட்டும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தோம், இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா கேரட்டை வதக்கிக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். கேரட்டு நல்லா ஆறணும். கேரட் நல்லா ஆறின அப்புறம் தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ எல்லா கேரட்டையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அது கூட ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு தண்ணியில் போட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். கொஞ்சம் கூட திப்பி இருக்காத அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க பாலோட இந்த கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி அதோட பாலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க, அடி பிடிச்சிரும். நல்லா இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததுமே 1 ஸ்பூன் மில்க் மெய்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதி வரட்டும். இப்போ நான் 1/2 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்துடட்டும். எல்லா பொருளையும் சேர்த்த அப்புறம் நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வர வச்சுக்கோங்க. இப்போ அது கூட நட்ஸு பொடி பண்ணது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கிளறிக்கங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நட்ஸ் பொடி சேர்த்துருக்கேன். சூடு ஆறினப்புறமும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இல்லை ஹீட்டாகவும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.